ஆங்கில பேரரசில் பல நூற்றாண்டுகளாக லண்டன் மாநகரே சிறப்புக்குரிய தலைநகரமாக விளங்கி வந்தது. எல்லா செல்வங்களும் மிகுந்து நலன்கள் பல நிறைந்து செல்வர் முதல் வறியர் வரையில் எல்லோரும் உவந்து உறையும் நகரமாக விளங்கியது. அகன்ற வீடுகளும் உயர்ந்த மாளிகைகளும் கண்ணையும் கருத்தையும் கொள்ளை கொள்ளும் பூங்காக்களும் நிறைய பெற்ற அந்நகர் எல்லோருக்கும் திகைப்பையும் வியப்பையும் உண்டாக்கியது. இது போன்ற நகரம் வேறெங்கும் இல்லை என்றனர் பலர். பல வழிகளிலும் முன்னேற்றத்துடன் திகழ்ந்த லண்டன் மாநகரின் மேற்கு பகுதியில் ஒரு சிங்கார மாளிகையில் படைத்தலைவர் வாண்டலேயர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அப்படைத்தலைவர் செல்வக்குடியில் பிறந்தவர் அல்லர் என்று மக்கள் அடிக்கடி தங்களுக்குள் பேசிக்கொள்வதுண்டு. கடல் கடந்து வாணிகம் செய்யும் நாவாய் செல்வரும் அல்லர், கல்வி செல்வரும் அல்லர், கலை செல்வரும் அல்லர். ஆயினும் வாண்டலேயர் இல்லத்தில் பொன்னும் மணியும் வைரமும் நிரம்பியிருந்தன. அவருக்கு இணை வேறு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு லண்டன் மாநகரத்தின் செல்வந்தராக விளங்கினார் வாண்டலேயர். லண்டன் மாநகரில் வாண்டலேயர் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்ததற்கு காரணங்கள் பல இருந்தன. கண்டவரையெல்லாம் காந்தம் போல் இழுத்து தன் வயப்படுத்தும் கம்பீரமான உடலமைப்பு அவருக்கு இருந்தது. சென்ற இடமெல்லாம் அவருடைய தோள் வலியும் வாழ்வலியும் உதவாத போது அறிவு வன்மையால் எல்லோரையும் வென்ற ஆற்றலும் புன் ஒருவருடன் நோக்கும் முகமும் அவரை ஒரு மாபெரும் தலைவன் போல் எண்ணி மக்கள் அனைவரும் அவர் ஏவிய வழியே செல்லும் வாய்ப்பை நல்கினர். வாண்டலேயர் 60 ஆண்டு கழித்த முதுமை பருவத்தினர். ஆடம்பரமாக பேசும் இயல்புடையவர், மாற்றார் முன் அடலேறுபோர் விளங்கியவர். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இமயமலைக்கு அப்பால் உள்ள காஷ்கார் நாட்டை நெடுங்காலம் ஆட்சி புரிந்து வந்த மாவலி மன்னனிடம் படைத்தலைவராயிருந்து பகைவர் பலரால் வணங்கப்பட்டு பெரும் புகழ் பெற்ற வீரராக விளங்கினார். வாண்டலேயர் காஷ்கார் மன்னனிடம் படைத்தலைவராக இருந்த காலத்தில் மன்னனுடைய மனதை ஈர்த்து புரவலன் தம்முடைய விருப்பத்தின்படியே நடக்கும்படி செய்து வந்தார். மாவலி மன்னன் சிறந்த வள்ளல். தன் நாட்டின் பொதுநலத்திற்காகவும் தன் விருப்பத்தின்படி நடப்பதற்காகவும் மன்னன் பற்பல காலங்களில் படைத்தலைவர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்குவது உண்டு. ஆகவே வாழ் வலிமையும் போர் வலிமையும் மிகுந்த வாண்டலேயருக்கும் காஷ்கார் மன்னன் ஒரு நாள் விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தையும் மற்றும் சில வைரங்களையும் பரிசாக வழங்கினான். மாவலி மன்னன் வழங்கிய பரிசுகளில் ஒன்றான பெரிய வைரக்கல் அக்காலத்தில் புகழ் பெற்றிருந்த 6 வைரங்களுள் ஒன்றாக கருதப்பட்டது. அவ்வைரத்தின் உயர்வை பற்றி அறியாதவர் எவரும் இல்லை என்று கூறலாம். 100,000 படைத்தவரும் கோடி படைத்தவரும் அவ்வைரத்தை வாங்க விரும்பினார்கள் என்றால் அவ்வைரத்தின் சிறப்பினை விளக்க இயலுமோ? பல ஆண்டுகள் வறுமையில் உழன்ற வாண்டலேயர் மாவலி மன்னனின் வள்ளல் தன்மையினால் எதிர்பாராத விதமாக பெரும் பொருள் பெற்ற செல்வந்தரானார். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் அத்தகைய வாய்ப்பு என்னும் அலை மோதுகின்றது. அத்தகைய வாய்ப்பு வாண்டலேயருக்கும் கிடைத்ததால் செல்வம் என்னும் சீமாட்டி மழை பொழிவதைப் போல் அப்படைத்தலைவருக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கி இன்ப வாழ்க்கை நடத்தும்படி அருள் கூர்ந்தாள். மன்னன் வழங்கிய மாபெரும் பரிசினால் வாண்டலேயர் மீண்டும் லண்டன் மாநகரத்திற்கு வந்து எல்லா நலன்களுடன் வாழ்ந்து வந்தார். லண்டன் மாநகரத்தின் மேற்கு பகுதியில் தன வாணிகர்கள் வசிக்கிறார்கள் அல்லவா? அப்பகுதியிலே ஒரு செல்வரின் வீட்டை விலைக்கு வாங்கி அதில் வாண்டலேயர் வசித்து வந்தார்.
காஷ்கார் மன்னரின் படைத்தலைவன் என்பதற்காக இல்லாவிட்டாலும் எவரும் பெற முடியாத அற்புத வைரத்தை பெற்ற ஆங்கிலேயர் என்பதற்காக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திலேயே வாண்டலேயருக்கு பெருமதிப்பும் செல்வாக்கும் ஏற்பட்டிருந்தன. அதனால் நாலா பக்கத்திலும் அவருக்கு நண்பர்கள் இருந்தனர். இங்கிலாந்து நாடெங்கும் அவரை பற்றி அறியாதவர் எவருமில்லை என்றே கூறலாம். எதிர்பாராத விதமாக பெருஞ்செல்வம் பெற்ற வாண்டலேயருடைய வயது முதிர்ச்சியும் தளர்ச்சியும் மக்கள் உள்ளத்தை கலங்கச் செய்த போதிலும் அவருடைய உடல் என்னவோ கட்டுறுதியாக தெரிந்தது. அதனால் அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் பேரழகும் இளமையும் ஒருங்கே பெற்ற ஓர் உயர்குடி பெண் அவரை மணக்க இசைந்தாள். சின்னாளில் அவர்களுடைய திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. மணப்பெண் சுற்றத்தார், நம்முடைய பெண்ணுக்கு நற்காலம்தான் போல இருக்கிறது, அவளுக்குள்ள எழில் செல்வத்தைப் போலவே பொருட்செல்வமும் பன்மடங்கு சிறப்புறும் என்பதில் எட்டுணையும் ஐயமில்லை. ஓர் அணிகலன் மற்றொரு அணிகலனை கவருவதைப் போலவே நம்முடைய பெண் மன்னனின் வைரத்தை கவரட்டும், காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளட்டும் என்று பற்பல எண்ணங்கள் எண்ணினர். லண்டன் மாநகர செய்தித்தாள்களும் இத்திருமணத்தை வானளவு புகழ்ந்து எழுதின. இயற்கையாக வாண்டலேயரின் மனைவி ஒரு பெருங்குடி மங்கையாக இருந்த போதிலும் வாண்டலேயரிடமிருந்த விலை மதிக்க முடியாத வைரத்தினால் ஆசை எனும் பெருங்காற்றில் பட்ட பஞ்சன மனதை அலையும்படி செய்தாள். செல்வச் செருக்கினால் தனக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று ஆடம்பரமாக வாழ்க்கை நடத்தி வந்தாள். அவளுடைய கோலத்தை கண்ட மக்கள் அனைவரும் இவள் எதையும் அசட்டை செய்து விடுவாள் போல் இருக்கிறதே என்றெண்ணினர்.